அவரவர்கள் புண்ணியத்திற்கேற்ப பொருளாதார வசதி சாதாரணமாக இருக்கலாம், ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஆனா காசு எல்லாத்தையும் காப்பாத்தாது. நிரம்பிய அருள் சக்தின்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மை கடைசி வரலையும் காப்பாற்றணும். நமக்கு எந்த டயத்துக்கு எது தேவையோ அது நிச்சயமா நமக்கு அம்பாள் கொடுப்பா. தாகம் எடுக்கிற டயத்துல தண்ணி தேவை, யாரோ ஒருத்தர் பார்த்து தண்ணி குடிங்கன்னு கொடுக்குறாங்க. அப்படி நமக்கு நிரம்ப எந்த நேரத்தில் பொருள் தேவையோ, எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே அம்பாள் செம்மையாக்குவாள். அதான் திடீர்னு ஒருத்தர் 100 கோடி ரூபாய் கொண்டு கொடுத்து செலவு பண்ணுனா செலவு பண்ண தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம ஹார்ட் அட்டாக் வந்துடும் நம்மள்ட்ட 100 கோடி ரூபாய் இருக்கான்னு. அப்படி இல்லாமல் வேண்டிய நேரத்தில் வேண்டிய பொருளை கொடுக்குவாள் அந்த காளி அப்படின்னு நமது புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. காளியை பத்தி காளிகா புராணம் அப்படிங்கிறத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிரம்ப காளியோடைய அம்சங்கள் நிறைய இருக்கு. அதுல சாந்த ரூபமாக இருக்கக்கூடியது சாதாரணமா ருத்ரகாளி, ருத்ரனுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய. ருத்ரன்னா யாரு? பரமேஸ்வரன். அந்த ருத்ராம்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பரமேஸ்வரனுக்கு நிகராக அனுகிரகத்தை கொடுக்கவள். அந்த ருத்ரனுடைய நாமத்தை தாங்கியவள் ருத்ரகாளி என்று அழைக்கப்படுகின்றது. அப்படி அருட்சக்தி நிரம்பிய ஒரு நமது ஆலயம். என்ன பிரார்த்தனை பண்ண போனாலும் அது உடனே நிறைவேறும். ஏன்னா நிறைய நாங்க பார்த்திருக்கோம். முதல்ல அனுபவிச்சதுதான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும், பெருமைக்காக சொல்வதில்லை. ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட நாங்களும் சரி தெருவாசிகளும் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்ப எல்லாரும் பார்க்கும்போது அந்த ருத்ரகாளிய தரிசனம் பண்ணும்போது எல்லாருமே மிக சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னா என்ன, அங்க அருள் சக்தியானது நிரம்ப இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அந்த அருள் சக்தி ஏன் எப்படி நிரம்பி இருக்குன்னா, நித்திய பூஜைகள், விசேஷ காலங்கள், அம்பாளுக்கு என்னென்ன காலங்கள்லாம் விசேஷங்களோ, பௌர்ணமி போன்ற தினங்களில் எல்லாம் சிறப்பு அபிஷேகங்கள், உற்சவ காலங்கள், நித்திய நைமித்தியம் அப்படின்னா விசேஷ காலங்கள், தீபாவளி, பொங்கல், திருக்கார்த்திகை, பௌர்ணமி தினங்கள், வருடப்பிறப்பு, இதெல்லாம் நைமித்தியகம்னு பேரு. இந்த காலங்களில் உற்சவாதி முதற்கொண்டு ஆண்டு திருவிழாக்கள், இதை போல சம்பஸ்தராபிஷேகம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 கும்பாபிஷேகமா பண்ற. இந்த 3 கும்பாபிஷேகமும் அந்தந்த மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே நமது ஆலயம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயம் நல்ல வித்தியாசமா இருக்கு. நல்ல முகூர்த்தத்தில் இந்த சுவாதி நட்சத்திரம் கிடைச்சது அப்படின்னா அதுல கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அந்த ஆலயம் நல்ல வீரியமாகவும் அருட்சக்தி நிரம்பியதாக இருக்கும். அம்பாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணி கடந்த 3 கும்பாபிஷேகங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதங்கள், ஒரு வருடம் தை மாதத்திலே நடந்தது. சென்ற கும்பாபிஷேகம் வைகாசி சுவாதி நட்சத்திரத்திலே நடைபெற்றது. ஆகையினாலே அந்த அம்பாளுடைய ஆராதனை மூலமாக, ஆராதனை எப்படி, பிரார்த்தனை எப்படின்னா, நிறைய ஜனங்கள் வராங்க. வெள்ளிக்கிழமையில பார்த்தோம், பௌர்ணமியில பார்த்தோம், விசேஷ தினங்களை நம்ம கோயில்ல பார்த்தோம், 18ஆம் பேருக்கு பார்த்தோம், உற்சவத்துல பார்த்தோம்னா நிறைய மகளிர் வந்து தரிசனம் பண்றாங்க. அப்ப நிறைய மங்கள காரியங்கள், அன்னதானங்களும் மங்கள பொருட்களும் ஆலயத்திலே சுமங்கலிகளுக்கு அளிக்கப்படுகின்றன. அதுல என்ன கிடைக்குது பலன் அப்படின்னா, நிரம்ப அம்பாள் அருளை கொடுக்கின்றாள் எல்லாருக்கும் அப்படின்னு. அப்ப எல்லாரும் வந்து இங்க நின்று தரிசனம் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மன நிம்மதி. அம்பாள் அந்தந்த நேரத்திலே தேவையானதை தேவைப்பட்ட நேரத்திலே அம்பாள் அளிக்கின்றாள் அப்படின்னு பேரு. அப்படி அருட்சக்தி நிரம்பி அந்த ஆலயத்தினுடைய சம்பஸ்தராபிஷேகம், ஹோமங்கள் நடைபெற்று, அபிஷேகங்கள் நடைபெற்று, ஹோமங்களினுடைய மகா பூர்ணாகுதியானது இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. பூர்ணம் அப்படின்னா நிறைவு அப்படின்னு தமிழில் எடுத்துக்கலாம். பூர்ண தத்துவமா இருக்காங்க. அந்த அம்மா பார்த்தா நல்லா பூர்ணமா இருக்காங்க அப்படின்னா நல்ல சுமங்கலி, பூர்ணமான வயதாடையவர்கள், அந்த யோகியோட இருக்காங்க அப்படின்னு பேரு. அதே பொருள் தான் எல்லாத்திற்கும். அப்ப பூர்ணாகுதி அப்படின்னா நிறைய மந்திரங்களினாலே ஹோமம் செய்தோம். நிறைவாக செய்யக்கூடியது அந்த பட்டு வஸ்திரம், மட்டை தேங்காய், மஞ்சள், குங்குமம், தாம்பூல பொருட்கள், இவைகளையெல்லாம் சேர்த்து பூர்ணாகுதி என்று ஒரு நிறைய ஆகுதி கொடுத்துரும். அந்த பூர்ணாகுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த திரவியமும் ஹோமம் கிடையாது. அதற்கப்புறம் தீபாராதனை, கலசாபிஷேகங்கள் தான். அப்ப அந்த பூர்ணாகுதி தரிசனத்தினால என்ன கிடைக்கிறது? எல்லாருமே இப்ப ஹோமத்தை உட்காந்து பார்த்தோம், இந்த மந்திர சத்தங்களை காதுல கேட்டோம். அந்த பூர்ணாகுதி பண்றதுனால என்ன பலன் அப்படின்னா, நிறைவான ஒரு அருளை அம்பாள் அளிக்கின்றார். அருளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படி கல்யாணத்துல திருமங்கல்யாரணம் முக்கியம், எல்லாரும் நிறைய கதை பேசிக்கிட்டு இருப்போம், என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அந்த திருமங்கல்யாரணம் நடக்கிற இடத்துல கெட்டிமோளம் கொட்டுவாங்க, திருமங்கல்யாரணம் எல்லாரும் அக்ஷதையினால ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்ப எல்லாருடைய மனதும் ஒன்றாக இருந்து அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கின்றோம்.
அதே போல கும்பாபிஷேக நேரத்துல அந்த கும்பாபிஷேகத்துல ஜலம் ஊத்துற நேரத்துல எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள்கள் நின்று தரிசனம் பண்ணும் பொழுது அந்த அனைவர் மனமும் ஒரு இடத்திலே ஒருநிலைப்படும் பொழுது அந்த உற்சாகமான ஒரு அருட்சக்தி என்பது எழும்புகின்றது. நிறைய இப்ப சபரிமலைக்கு போறாங்க, திருப்பதிக்கு போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க அருட்சக்தி இருக்கிறதுங்கிறது பாதி, மற்றவர்கள் செல்கிறார்கள் இல்லையா, எல்லாரும் கொண்டு போய் பிரார்த்தனை அங்க செலுத்துறோம் இல்லையா, அப்ப எல்லா பிரார்த்தனையும் ஒன்று கூடி அங்கு ஒரு நிறைந்த சக்தியாக உண்டாகின்றது. அருட்சக்தி நிரம்பி வழிகின்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது இந்த பூர்ணாகுதி நேரம். இன்டர்நெட் இல்லை, எந்த இடத்துல ஹோமம் நடந்தாலும் அந்த நிறைவான பூர்ணாகுதியை நாம் தரிசனம் செய்யும் பொழுது நிறைவான அருள் சக்தி என்றது நமக்கு கிடைக்கிறது. கோயிலுக்கு வந்தா கதையெல்லாம் பேசக்கூடாது, என்ன பேசுறீங்களோ அப்படியே நடக்கும். அதான் மந்திர சாநித்தியம் நடந்த இடம்னு. ஏதாவது தப்பான கதை பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுவே தான் நடக்கும். ஆனால் வந்தால் அம்பாளை ஓம் சக்தி ருத்ரகாளின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு வேண்டிய குறைகளை எல்லாம் இந்த ஒரு பூர்ணாகுதி தீபாராதனை ஒரு 10 நிமிடம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா முழுவதுமாக அம்பாள் அக்னி பூர்வமாக எதா இருந்தாலும் அக்னி தான் சாட்சி. ஒரு குழந்தை பிறந்து ஆயுஷோமம் செய்கின்றோம், அக்னி வளர்த்து செய்கின்றோம். திருமண விவாகம் செய்கின்றோம், அக்னி வளர்த்து செய்கின்றோம். அதே போல ஒவ்வொரு சடங்குகளுக்கும் அக்னி இல்லாமல் நமது இந்து மதத்திலே வழிபாடு என்பதே கிடையாது. ஏன்னா நமக்கும் சுவாமிக்கும் இறைவனுக்கும் உள்ள மந்திரத்துக்கு சாட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அக்னி தான். அது நம்முடைய காரியமாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய காரியமாக. அதனால இந்து மதத்துல உயர்வாக கருதப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காரியமா இருந்தாலும் அக்னி சாட்சி. பஞ்சபூத வழிபாடு, நீர் நிலம் காற்று